அம்மா தேடாத இங்கே இருக்கேன் பாருங்க. நான் தேடுறேன், அந்த கூட்டத்தில் நான் தேடுறேன், முடியலை, எங்கே இருக்கான்னு தெரியல. அவங்கெல்லாம் அடி மூக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்தாங்க சார். அதனால் பார்த்துலேருந்து எனக்கு அப்படியே மயக்க போட்டு வந்துட்டேன் சார். நான் என்னால் முடியல. ஆனால் என் பையன் மேலேருந்து அம்மா தேடாத இங்கே இருக்கேன் பாருங்க. நான் தேடுறேன், அந்த கூட்டத்தில் நான் தேடுறேன், முடியலை, எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் பையன் அங்கே படுத்துக்கிட்டு வந்தேன், என்ன தூக்க முடியல. ஏன்னா இத்தனை பேர் நான் தூக்கணுமே, எப்படி தூக்குறது? தூக்க முடியல சார் என்னால். அப்போ ஒரு வண்டி மட்டும், ஆம்புலன்ஸ் வண்டி மட்டும் போனல, அந்த கூட்டம் வந்தல, பின்னால் வந்தாங்க சார். பின்னால் போயிருந்தாங்க எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சாங்க. பின்னால் வந்தால் நாங்கள் எல்லாம் இப்படி தான் சார் சாய முடியும், இப்படி சாய முடியாதா? அதில் காலெலாம் தடுக்கி விட்டு எல்லாம் மேலே வந்துட்டாங்க சார். அப்போ நாங்கள் தப்பிச்சதே ஒரு இது என்னன்னா, அங்கே ஒரு தகரம் இருந்துச்சு, அந்த தகரத்தை நசுக்கிட்டாங்க. தகரச்சு தான் மேலே மாடியிலேருந்து என் பெரியவனையும் கூட்டிட்டு போயிருந்தேன். என் பெரிய நம்ம என்ன பண்ணோம், அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால பெரியவனை மேலே ஏற்றிட்டேன். கை வச்சு மேலே தூக்கிட்டாங்க. பையில மேலே தூக்கிட்டால இந்த பையன் குட்டையாக இருந்தாலும் இந்த கையில் இருந்தால பையன் அப்படியே அந்த பள்ளத்தில் கீழே விழுந்துட்டான். விழுதான் அவனை ஏந்திக்க முடியாமல தான் அந்த பிள்ளை இறந்தது. அந்த கரண்ட் ஏதாவது ஆஃப் ஆச்சாங்க? கரண்ட் போச்சு. என்ன ஆச்சு ஆக்சுவலாக கரண்ட் கட் ஆகும்போது? நாங்கள் அந்த இடத்துல தான் சார் இருந்தோம். அப்போல்லாம் என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியாது. அப்போ அதாவது கரண்ட் ஆனால் உடனே வந்துருச்சு சார். கரண்ட் கட் ஆகி போச்சு. வந்துருச்சுங்க சார். அந்த டைமில் சலசலப்பு ஏற்பட்டதா? உடனே கரண்ட் போச்சுன்னு தள்ள ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஏதாவது? அப்போல்லாம் நாங்கள் ஒரு வீட்டுக்கு தான் சார் நாங்கள் நின்னோம். ஆனால் நடுவில் நின்றா தெரிஞ்சிருக்கும் போயிருக்கும், எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு வீட்டுக்கிட்ட தான் சார் நாங்கள் நின்னோம், எதுவுமே தெரியல. அவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும்போது உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது, மூச்சு விடத்துக்கு கஷ்டமாக இருக்குன்ற டைம்ல நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க சார். அப்போ நாங்கள் ஃப்ரீயாக தான் சார் நின்னோம். எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு தெரியலங்க சார். நாங்கள் வீட்டுக்கு வரப்பையும் வர முடியாதாங்க சார். நான் நின்ன இடத்துல அவங்க கூட்டம் குறைஞ்சாதான் சார் நான் வர முடியும். ஏன்னா பின்னாலே நிறைய கூட்டம் வந்துருச்சு. எப்படி சத்திரங்களும் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் வந்துருச்சு, கூட்டம் வந்துருச்சு. அந்த கூட்டம் வந்தாலும் சார் இந்த இத்தனை பேரும் செத்தாங்க. நாங்கள் ஃப்ரீயாக தான் சார் நாங்கள் நின்னோம். எல்லாம் உரசாம தள்ளி தான் சார் நாங்கள் நின்னோமே. எப்படி அந்த கூட்டம் வந்துச்சுன்னே தெரியல. அந்த கூட்டம் வரப்போ தான் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம். அந்த தள்ளப்போ தான் சார் நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம். விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து. விஜய் சாரோட நாங்கள் பார்க்கல சார். விஜய் சாரும் பார்க்கல சார், எதுவுமே பார்க்கல சார். பயம் விழுந்தது மட்டும்தான் சார் அங்கே இன்னும் அந்த மைண்டில் நிற்கிது. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன போணுச்சு எதுவுமே தெரியாது சார். ஆனால் ஃபஸ்ட்டு 2 பேர் விழுந்தாங்க சார். 2வது என் பையன் சார். 3வது ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் விழுந்தாங்க சார். அப்புறம் இன்னும் 2 பேர் விழுந்தால புள்ள அவங்கெல்லாம் அடி மூக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்தாங்க சார். அதனால் பார்த்துலேருந்து எனக்கு அப்படியே மயக்க போட்டு வந்துட்டேன் சார். நான் என்னால் முடியல. ஆனால் என் பையன் மேலேருந்து அம்மா தேடாத இங்கே இருக்கேன் பாருங்க. நான் தேடுறேன், அந்த கூட்டத்தில் நான் தேடுறேன், முடியலை, எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் பையன் அங்கே படுத்துக்கிட்டு வந்தேன், என்ன தூக்க முடியல. ஏன்னா இத்தனை பேர் நான் தூக்கணுமே, எப்படி தூக்குறது? தூக்க முடியல சார் என்னால்.